பாபா வங்காவின் கணிப்பு சரியாக இருக்குமா? கிறிஸ்தவர்களின் ஆதிக்கம் நிறைந்த ஐரோப்பா கண்டமானது 2043ஆம் ஆண்டிற்குள் முஸ்லிம்களால் ஆளப்படும் என்றும் இப்பிராந்தியத்தில் கிறிஸ்தவத்திற்கு பதிலாக இஸ்லாம் முதன்மையான மதமாக உருவெடுக்கும் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளார். 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற பல்கேரிய கண்டறியாத தீர்க்கதரிசியான பாபா வங்கா கடந்த சில தசாப்தங்களாக நியூயார்க்கில் உள்ள இரட்டை கோபுரங்கள் மீதான செப்டம்பர் 11 நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் உட்பட உலக வரலாற்றை மாற்றிய பல முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாக கணித்ததன் மூலம் உலக புகழ் பெற்றார். அந்த காலகட்டத்தில் அமானுஷ்ய ஆற்றல்கள் என்று அழைக்கப்பட்ட அவரது தனித்திறன் மூலம் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் பிரபலமானவராக மாறினார். பாபா வங்கா 1996ஆம் ஆண்டு காலமானார். இருப்பினும் எதிர்காலம் குறித்து இவர் விட்டு சென்ற ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களால் இன்றும் நம்பப்படுகிறது. இந்நிலையில் எதிர்காலம் குறித்து தனது அதிர்ச்சி அளிக்கும் கணிப்புகளில் ஒன்றாக 2026ஆம் ஆண்டிற்குள் ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தின் மக்கள் தொகையும் சுற்றுச்சூழல் மற்றும் புவிசார் அரசியல் காரணங்களினால் கணிசமான அளவில் குறையும் என்று பாபா வங்கா தனது தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாபா வங்கா மற்றொரு தீர்க்க தரிசனத்தை வெளியிட்டுள்ளார். அது விரைவில் ஐரோப்பாவின் அடையாளத்தையும் வரலாற்றையும் மாற்றியமைக்க கூடும். அதன்படி கிறிஸ்தவர்களின் ஆதிக்கம் நிறைந்த ஐரோப்பியா கண்டமானது 2043ஆம் ஆண்டிற்குள் முஸ்லிம்களால் ஆளப்படும் என்றும் இப்பிராந்தியத்தில் கிறிஸ்தவத்திற்கு பதிலாக இஸ்லாம் முதன்மையான மதமாக உருவெடுக்கும் என்றும் அவர் கணித்துள்ளார். இந்த மிகப்பெரிய மக்கள் தொகை மாற்றத்தின் காரணமாக இவ்விரு சமூகங்களுக்கும் இடையே ஒரு கலாச்சார போர் வெடிக்கக்கூடும் என்றும் பாபா வங்கா கணித்துள்ளார். அடுத்த 35 ஆண்டுகளில் முஸ்லிம் மக்கள் தொகை 70% வரை உயர்ந்து 3 பில்லியன் என்ற எல்லையை தாண்டும் என்றும் அதன் மூலம் 2060ஆம் ஆண்டிற்குள் கிறிஸ்தவ மதத்தை மிஞ்சி இஸ்லாம் உலகின் மிகப்பெரிய மதமாக திகழும் என்றும் சில ஆய்வுகள் கூறுகின்றது.